திருவுத்தரகோசமங்கை தலத்தினுடைய திருப்பெயர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றுமே சேர்ந்து அமைந்தது இத்திருத்தலம். திறத்தினுடைய சிறப்பு உத்தரம், உபதேசம், கோத்தம், ரகசியம், மங்கை பார்வதி. வேதம், ஆகமம், பிரணவம் மூன்றையும் பார்வதிக்கு உபதேசிக்கப்பட்ட இடம். பார்வதிக்கு உபதேசிக்கப்பட்டதால் பார்வதி மங்களேஸ்வர பெருமானை இங்கே தினந்தோறும் பூஜிப்பதாக புராணம். இத்திருத்தலத்திலே மட்டும்தான் சுவாமிக்கு தாழம்பு சாற்றும் பெருமை உடைத்தது. ராவணருக்கும் வண்டோதரிக்கும் திருக்கல்யாணம் செய்து வைக்கப்பட்ட ஸ்தலம். மாணிக்கவாசகப் பெருமானுக்கு காட்சி கொடுத்து ஞானம் முக்தி பெற்றதால் இந்த இடத்திலே சுவாமிக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற திருப்பெயர் உண்டு. இந்த பூமியை தோற்றுவித்து இங்கிருந்து உலகத்தை படைக்கின்றார். அதனால் இந்த திருக்கோவிலில் நவகிரகங்கள் இல்லாத சிவாலயம். நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாளுக்காக அறையில் ரகசியமாக ஆனந்த தாண்டவத்தை ஆடிய திருத்தலம். சத்து, சித்து, ஆனந்தம் இந்த மூன்று விதமான ரகசியத்தையும் பேரானந்தம், பேராற்றல், பேரொளி என்று தமிழிலே சொல்லுவார்கள். அந்த மூன்று ரகசியங்களையும் சிவகாமி அம்பாளுக்காக அறையில் ஆடிய பொழுது சுவாமி அம்பாளுக்கு அளிக்கின்றார். அதனால் சுவாமியுடைய திருமேனி மேலே சந்தனம் சாத்தி மறைக்கப்பட்டிருக்கும். மறைபொருள் காட்டி இருக்கும் பெருமானே என்று சுந்தரர் பாடுகிறார். ஆகையினால் இத்திருத்தலத்திலே எல்லா நாட்களிலுமே நடராஜ பெருமான் சந்தனம் சாத்தப்பெற்று சிறப்பான ஒரு அலங்கார தரிசனத்திலே காட்சியளிப்பார். திருவாதிரைக்கு முதல் தினம் மட்டும் சந்தனமானது படிகளைந்து விஸ்வரூப திருமேனியோடு நடராஜ பெருமானை தரிசிக்கலாம். அம்பாளுக்கு ரகசியமாக வேதாகமத்தையும் பிரணவத்தையும் எடுத்துரைத்தனாலே சுவாமியுடைய திருமேனி மேலே சந்தனம் சாத்தப்பட்டிருப்பதால் திருப்பெருமைக்குரியது. முழுக்க பிரார்த்தனை ஸ்தலம். எல்லோரும் இங்கு தரிசித்து இறைவனை பிரார்த்தனை செய்து இவ்வுலகம் க்ஷேமமாக இருப்பதற்கு பிரார்த்திக்குமாறும் நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.